hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்ல டேஸ்டியா நம்ம இன்னைக்கு நாட்டிக்கோழி ரோஸ்ட் பண்ண போறோம். இந்த நாட்டிக்கோழி ரோஸ்ட் வந்து ரெகுலரா பண்றோம்ல அந்த மாதிரில கொஞ்சம் வித்தியாசமா எல்லா ஸ்பைசஸ்ங்களா சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டு பவுடர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டைப் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்டார்டிங்கா ஒன்னு யூஸ் பண்ண போறோம், எண்ட் டைம்ல யூஸ் பண்ண போறோம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நல்ல சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்கும். சப்பாத்தி கூடவே நல்லா இருக்கும், இது ஒயிட் ரைஸ் கூட எல்லாத்து கூடவே நல்ல சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க 1.5 kg அளவு நாட்டிக்கோழி நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு சைடு வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம் மேரினேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லா சிக்கனும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கு மேலே வந்து நம்ம டர்மரிக் பவுடரு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துன்னுக்குறோம், நல்லா கொஞ்சம் மேரினேஷன் பண்ணுறதுக்கோசரம். அதுக்கு மேலே சால்ட்டு, சிக்கனுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ நான் சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வினிகர் சேர்த்துட்டு நல்லா நம்ம இது மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா சிக்கன் கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடில் வந்து இது நம்ம மசாலா ரோஸ்ட்டுக்கு மசாலாலாம் என்னென்ன தேவை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா இது சால்ட் அவுட்டு எல்லாமே சேரணும். பாருங்கள் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நல்லாமே காமிச்சிடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு. பாருங்கள் 4 வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணணும், அதுக்கோசரம் தான். 4 வந்து லவங்கு, எல்லாமே ஜாஸ்தி வேண்டாம், 4 இருந்தாலும் இப்போ 4லேருந்து ஒரு 5 எடுத்து வச்சுக்கிறேன் லவங்கு. அதுக்கு மேலே வந்து பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் அளவு, சும்மா இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் சீரகக்கூரம் இதே பாரு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பெரிய சைஸ் இருக்குது, அதுக்கோசரம் தான். கொஞ்சம் பட்டை ஒரு 2 இன்ச் அளவு பட்டை வந்து சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே தனியா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா நம்ம சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இதுக்கு மேலே வந்து பாருங்கள் காஞ்ச மிளகா 2 வந்து நார்மல் காஞ்ச மிளகா, காஷ்மீரி இது வந்து ஒரு 3 எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, ஏன்னாக்கா இது நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கோசரம் நம்ம சால்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேனில் வச்சுட்டு லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். ஜாஸ்தி வறுக்கணுன்ட்டு இல்லை, ஒரு லைட்டாக கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். பாருங்கள் இன்னொரு சைடில் வந்து பேன் வச்சுட்டுக்கிறோம். நம்ம சிக்கன் இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கோசரம் பாருங்கள் நல்லா காஞ்சோன்னு சூடானவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம வறுத்துடலாம். பாருங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம். இந்த சைடில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு சூடாகட்டும். லைட்டாக நம்ம சிக்கனுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். பாருங்கள் ஒரு சைடு நம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு வச்சுட்டுக்கிறோம், ஒரு சைடு ஆயில் சூடாகிறதுக்கு வச்சுட்டுக்கிறோம். பாருங்கள் இது நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. சில்லுன்னு ஆகுதில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கையில் தொட்டாலே நல்லா கொஞ்சம் வெதன்னு இருக்குது. இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாமே. பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது எல்லாமே சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு வந்து 2 போட்டுக்கிறேன், கலருக்கு ஒரு 3 போட்டுக்கிறேன். சால்ட் என்ன சேர்த்துனாக்கா நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இது கூடவே சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கார சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். பூண்டு வந்து அப்புறமா சேர்க்குறோம், உங்களுக்கு காமிக்கிற எப்போ சேர்க்கணுன்ட்டுன்னு ஒரு சொல்ல ஃபுல்லு. இப்போ இது நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும், ரொம்பன்ட்டு வேணால் கொஞ்சம் இந்த மாதிரி குறைன்னு இருந்தாக்கா போதும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் எப்படி சேர்க்கணுன்ட்டுன்னு. இப்போ இந்த ஒரு பூண்டு தோலோடு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் இது குறையாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் மூடி போட்டுட்டு. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம், காமிக்கிறேன். இப்போ நம்ம இது வேறு இடத்துல மாற்றிக்கலாம் எல்லாமே. பூண்டு கொஞ்சம் ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி தெரியணும். தோலோடு நம்ம என்னத்துக்கு சேர்த்துக்கிறோம்னாக்கா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கோசரம் தான். பாருங்கள் நல்லா ஒரு 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக மெலிஸாக கட் பண்ணி சேர்த்துன்னுக்குறோம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் நிறையா வேணும், அதுக்கோசரம் தான். இது நல்லா வதக்கி விட்டுலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், ரொம்ப சேஞ்ச் ஆகணுன்ட்டுல லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். ஆனியனுக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு பிங்கிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணிக்கிற சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஆயிலில் வந்து இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும், சிக்கன் ஆகட்டும் ஆனியன் ஆகட்டும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை மூடி வைக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்குது. நம்ம மூடி வச்சதுனால அதுலேயே ஆவினால தண்ணி வருது. நம்ம தண்ணி இதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம இது மசாலா சேர்த்துக்கலாம். இது மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கு, வேறு எதுவுமே சேர்க்குறதுல இவ்வளோ தான். எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலா தான் மெயின். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஃபுல்லாக நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம்.
மிக்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் பாருங்கள். எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா இதாகிட்டுக்குது, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம சென்டரில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணும். நல்லா இது ரோஸ்ட் ஆகணும் பாருங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருந்தோம்ல மசாலா இல்லைங்களா, இப்போ அந்த மசாலா வந்து இதுக்கு மேலே சேர்க்க போகிறோம். நம்ம 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி மேலே நம்ம தூவி விடணும். தூவி விட்டால் இது ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 க்ரீன் சில்லி சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வைக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். இதுக்கு மேலே ஹாஃப் வந்து லைம் புழிஞ்சு விட்டுடலாம். லைம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நார்மலாகவே பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டா அவ்வளோதான் போதும். சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஆகிடும் நம்மளுது இது.